மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில். சிலையே இல்லாத கோயில். அடைத்த கதவிற்கு முன்பாக பூஜை. உடைக்கப்படாத தேங்காய், உரிக்கப்படாத பழம் நைவேத்தியமாக படைக்கப்படும் கோயில். கோயில்கள் என்றால் மூலவர், சுவாமி, அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் தேங்காய், பழம், மலர்கள் படைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவர். பல்வேறு தீபங்கள் ஏற்றி வேண்டுதல் செய்வர். ஆனால் ஒரு கோயிலில் மூலவருக்கென சிலை கிடையாது, தேங்காய் உடைக்கப்படாது, குறிப்பாக நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றப்படுகிறது, சமைத்த உணவுகள் படையில் இடுவதில்லை என பல்வேறு அதிசயங்களை தன்னகத்தே தாங்கி நிற்கும் ஓர் அற்புத கோயில் பற்றிதான் இன்றைய மனம் தேடும் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். வாருங்கள், கண்டு தரிசிக்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி எனும் ஊரின் இயற்கை எழில் சூழ்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது சக்தி வாய்ந்த ஸ்ரீ மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில். காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்குவது இந்த புண்ணிய தலம். காமாட்சி என்றால் காமனை பழித்த கண்களை கொண்டவள் என்றும், முப்பெரும் தேவியர்களின் அம்சமானவள் காமாட்சி என்றும் பொருள் கொள்ளப்படுகிறாள். இந்த மூங்கிலணை காமாட்சியம்மனை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல குடும்பங்கள் தங்கள் குலதெய்வமாகவே வழிபட்டு வருகின்றனர். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் மூங்கிலணை காமாட்சியம்மனை குலதெய்வமாக வழிபடலாம் என்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தெய்வ வழிபாட்டிற்காக தானமாக வழங்கப்பட்ட இடம்தான் இந்த தேவதான பட்டியாம். தெய்வ தான பதி எனப்பட்டது பின்னாளில் தேவதானம் என்றாகி தேவதான பட்டி என்றும் ஆனது. முன்னொரு காலத்தில் சூலபாணி என்னும் அசுர மன்னன் வங்கிசபுரி எனும் நகரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தானாம். இவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து சக்தி படைத்த பல வரங்களை பெற்றான். மேலும் தன்னை காட்டிலும் அதிக வலிமையுடன் தான் பெற்ற அரிய சக்திகளுடன் ஆண்மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்றும் எண்ணினான். அவன் செய்த தவத்தின் பலனால் அவனுக்கு வலிமையான ஆண்மகனும் பிறக்க அவனுக்கு வஜ்ரதந்தன் என்னும் பெயரிட்டு வளர்த்து வருகிறான். பின்னர் தான் ஆண்டு வந்த பகுதிக்கே அரசனும் ஆக்கினான். காட்டுப்பகுதியை ஆண்டு வந்த வஜ்ரதந்தன் ரிஷிகளையும் வேத விற்பன்னர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினானாம். தன் பிறப்பிலேயே பல்வேறு சக்திகளை பெற்றிருந்த வஜ்ரதந்தனை யாராலும் எதிர்க்க முடியவில்லையாம். பாதிக்கப்பட்டவர்கள் அவனுடைய தொல்லைகள் பற்றி பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். அவரும் வஜ்ரதந்தனை அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வைத்தார். தேவேந்திரன் வஜ்ரதந்தனின் தளபதியான துட்டபுத்தியின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தனது படையையும் இழந்து போர்க்களத்தில் இருந்து ஓடிவிட்டான். இப்படி ஓடிய தேவேந்திரன் வஜ்ரதந்தனை பராசக்தியால் தான் அழிக்க முடியும் என்று கருதி பிற தேவர்களுடன் பராசக்தி காமாட்சியம்மனாக எழுந்தருளி உள்ள காஞ்சிபுரம் சென்று அன்னையிடம் வேண்டினானாம். அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற காமாட்சியம்மன் துர்க்கையுடன் அவனை அழிக்க புறப்பட்டார். வங்கிசபுரி வந்து வஜ்ரதந்தனுடன் போர் புரிந்த அன்னை அவனுடைய தலையை துண்டித்தார். மீண்டெழுந்து சிங்கத்தலையுடன் நின்றான் வஜ்ரதந்தன். அதையும் துண்டித்துவிட பின்னர் புலி, கரடி, காட்டெருமை என ஒவ்வொரு தலையுடன் தோன்ற அனைத்தையும் துண்டித்தார் அன்னை. அன்னை கொஞ்சம் அசுரனை ஆடவிட்டு பார்த்தாள். அழிக்க அழிக்க மீண்டும் அழியா உருவமெடுத்துக் கொண்டே இருந்தான் அசுரன். மீண்டும் வெகுண்டெழுந்த அன்னை துர்க்கையிடம் வஜ்ரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தவுடன் அதை காலால் நசுக்கி அழித்து விடும்படி கூற வஜ்ரதந்தனின் தலையை அன்னை துண்டிக்க அசுரன் மறுதலை எடுக்க முடியாமல் அந்த தலையை காலால் நசுக்கி அழித்தாள் துர்க்கை. ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் அந்நேரம் பூமாரி பொழிந்து மகிழ்ந்தனர். அப்படி அசுரனது உடல் பாகங்கள் விழுந்த இடம் ஒவ்வொன்றும் அந்த பாகங்களின் பெயராலே அழைக்கப்படுகின்றன. துர்க்கை தலை மிதித்த இடம் தலையாறு எனவும், மூளை சிதறி போய் விழுந்த இடம் மூளையாறு எனவும், குலை காய் ஈரல் விழுந்த இடம் குலையூத்து எனவும், உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்கு மலை எனவும் பெயர் பெற்றன. இன்றும் இந்த பகுதியில் இந்த பெயர்கள் வழக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி போர் புரிந்த அன்னை வங்கிசபுரிக்கு அருகில் வேகவதி என்ற ஆறு ஓடிக்கொண்டிருந்த மூங்கில் காடுகளுக்கு இடையே
யவ்வன வடிவம் கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். அன்னையின் ஆக்ரோஷம் தணியவும் அசுரனை கொன்ற பாவம் நீங்குவதற்காகவும் சப்த கன்னியர்கள், தெய்வ பெண்கள், துர்க்கை அனைவரும் சேர்ந்து 1008 தங்க குடங்களில் புனித நதிகளின் புண்ணிய நீரெடுத்து வாசனை திரவியங்களுடன் மஞ்சளும் கலந்து வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகங்கள் செய்தனர் அன்னைக்கு. காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்த புனித மஞ்சள் நீர் அங்குள்ள வேகவதி ஆற்றில் கலந்ததால் வேகவதியாறு, மஞ்சளாறு என்றும் அழைக்கப்பட்டது. தலையாற்றின் மூங்கில் காடுகளில் அம்பிகை தவமிருந்த இடத்தில் சிறிய கோயில் கட்டப்பட்டது. இது அம்மா மச்சு என்றும் அழைக்கப்பட்டதாம். இந்த தேவதானப்பட்டியை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த பூசாரி நாயக்கர் என்பவரின் தலைமையிலான பாளையத்தின் ஆட்சியாக இருந்து வந்தது. இந்த ஜமீன் சமுதாயத்தைச் சேர்ந்த பசுமாடுகளை ஒருவன் மேய்க்க தினமும் மலைப்பகுதிக்கு கொண்டு செல்வானாம். அவன் மேய்க்க கொண்டு செல்லும் மாடுகளில் கன்று ஈனாத பசு ஒன்று தினமும் அந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்து தனிமையில் சென்று மாலையில்தான் திரும்ப வருமாம். அதை கவனித்த அந்த மேய்ப்பவன் அந்த ஒரு பசுமாடு மட்டும் எங்கே செல்கிறது, எதற்காக செல்கிறது என்று அறிய ஆவல் கொண்டு ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றான். அங்குள்ள மூங்கில் புதர் ஒன்றில் யவ்வன வடிவமான தேவ அம்சம் பொருந்திய பெண்ணுக்கு அந்த பசு பால் சொரிந்து கொண்டிருப்பதை பார்த்த மேய்ப்பவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்பசுவின் பாலை அருந்துவது சாதாரண பெண் அல்ல, அது சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனே. ஒளிப்பிழம்பாய் தகதகவென கண்களை கவரும் தேஜசுடன் விளங்கும் அன்னையை மாடு மேய்ப்பவன் பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாகி போய்விட்டனவாம். உடனே ஊருக்குள் சென்று அவன் நடந்தவற்றை ஜமீன்தாரிடம் கூறினான். இது தெய்வ குற்றமாக இருக்கும் என்று கருதிய ஜமீன்தாரர் விளக்கம் கேட்க அந்த அம்மனை வேண்டி படையலிட்டு பூஜைகள் செய்தார். அம்மா, தாங்கள் யார்? தங்களை நாங்கள் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று மனமுருகி கேட்டு பிரார்த்தனையும் செய்தார். அப்போது அம்மன் அசரீரியாக இந்த பகுதியில் வஜ்ரதந்தன் என்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவம் இருக்கும் என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நானே உள்ளிருந்து உங்களுக்கு காட்சியளிப்பேன். மூங்கிலால் தடுப்பு அணையிட்டு பெட்டியை தடுத்து எந்த இடத்தில் என்னை நிறுத்தி பிடிக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்தே உங்களுக்கு அருள் பாலிப்பேன். என்னை முறைப்படி பூஜித்தால் மாடு மேய்ப்பவனுக்கும் கண் பார்வை உடனே கிட்டும் என்று அசரீரியாக குரல் எழுப்பிய அம்பாள் தன்னை வழிபடும் முறை பற்றியும் கூறுகிறாள். உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் நைவேத்தியமும் செய்தால் போதும். எந்தவித சமைத்த அன்னப்பிரசாதமும் நைவேத்தியம் கூடாது. தினைமாவும் தேனும் யாம் விருப்பமாக ஏற்றுக்கொள்வோம். நெய்விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது என்றும் கூறினாள். அம்பிகை கூறியது போலவே ஜமீன்தாரும் அந்த ஊர் மக்களும் மஞ்சளாற்றின் கரையில் காத்திருக்க ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்து வர அவர்கள் மூங்கில் கொண்டு தடுப்பணையிட்டு அந்த பெட்டியை ஓரிடத்தில் தடுத்து நிறுத்தினார்கள். இப்படி மூங்கில் கொண்டு அணைத்து தடுத்து நிறுத்தி வழிபட்டதால் மூங்கிலணை அம்மன் என்று போற்றப்பட்டு வருகிறாள். அம்பிகை கூறியபடியே கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை வணங்கி உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் படைத்து வழிபட அவனுக்கு கண்கள் தெரிய தொடங்கின. காக்கும் தெய்வம் காமாட்சி அம்மனின் சக்தியை நேரில் கண்ட மக்கள் மெய்சிலிர்த்து பக்தியுடன் வணங்கினார்கள். அம்மா, உன் பக்தியையும் கருணையையும் நாங்கள் கண்ணார கண்டு பக்தியில் திளைத்து நிற்கின்றோம். உன்னை நாங்கள் இப்படியே வழிபட வேண்டுகிறோம் என்று கேட்க அம்பிகையும் இப்படியே வழிபடுங்கள். நான் இருக்கும் இவ்விடத்தை சுற்றி இல்லத்தில் இருப்பவர்கள் குடியிருக்க கூடாது, கோழி கூவக்கூடாது. நான் இங்கிருந்து தனிமையில் தவம் இயற்றுவோம் என்று கூறி காட்சியளித்தாளாம் அம்பிகை. மேலும் அம்மனின் அருள்வாக்குப்படி பெட்டி எடுத்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டு காமாட்சி புல் எனும் ஒரு வகை புல்லால் வேயப்பட்ட குச்சு வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து அம்பிகை இங்கிருந்து அருள் பாலித்து வருகிறாள். தொடர்ந்து இக்கோயிலில் பூஜை செய்யும் பொறுப்பு மலைமேல் குடியிருக்கும் மண்ணாடியார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டதாம். அவர்களும் பூஜை பணிகளை ஏற்று செய்து வந்த நிலையில் மண்ணாடியாருக்கும் ஜமீன்தாரருக்கும் அவர்களது நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் கோபம் கொண்ட மண்ணாடியார் கோயில் கதவை பூட்டியதுடன் நான் அடைத்த கதவு என்றும் திறக்க கூடாது என்று சொல்லிவிட்டு செல்ல அன்றிலிருந்து இன்று வரை பூட்டிய கதவு திறக்கப்படுவதில்லை என்பது கோயிலின் வரலாறாக
இருப்பதாக கூறப்படுகிறது. கதவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் அம்பாள் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து பலவிதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறாள். மேலும் அடைத்த கதவிற்கு முன்பாகத்தான் தற்போது வரை பூஜைகள் செய்யப்படுகிறதாம். அந்த அடைத்த கதவின் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சியம்மனுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேடையில் இருந்தபடி கோயிலின் குச்சுவீடு கலசம் எனும் கர்ப்பகிரக கலசத்தை தரிசனம் செய்ய வசதியும் பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கும் வருடத்திற்கு ஒருமுறை கோயிலின் குச்சுவீடு கலசத்திற்கு கூரை வேயப்படும் போது ராஜகம்பளம் சமுதாயத்தினர் தங்கள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் காமாட்சி புல்லால் கூரை வேய்கின்ற நிகழ்வு இன்றளவும் நடைபெறுகிறது. 24 மணி நேர அணையா நெய்விளக்கு 2 கோவில்களில் ஏற்றப்பட்டுள்ளன. இவை 800 ஆண்டுகளாக அணையாமல் தொடர்ந்து எரிந்து வருவதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். இந்த விளக்குக்காக பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்படும் நெய் இங்குள்ள மண்பானைகளில் ஊற்றி வைக்கப்படுகின்றன. திருவிழா காலத்தில் கோயிலில் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் நெய் சேகரிப்புக்காக சுமார் 50 மண்பானைகள் வைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் 8 நாட்கள் திருவிழாவில் நிரம்பி விடுகின்றன. இந்த நெய் எப்போதும் கெட்டு போகாமலும் ஈ எறும்பு அண்டாமலும் இருப்பது அம்மனின் சாநித்தியம் பரிபூரணமாக இங்கு நிறைந்திருப்பதால் தானாம். இங்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நெய் ஊற்றி மனமுருகி வேண்டி சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். தேவதான பட்டியை சுற்றியுள்ள சில கோவில்களுக்கு இங்கிருந்து இந்த விசேஷ நெய் மற்றும் நைவேத்திய பொருட்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் காமாட்சியம்மனின் கோயில் போன்றே இங்கும் கவுளி குறிக்கேட்டல் முக்கியமான ஒன்றாக உள்ளது. திருமணம் தடைபடும் பெண்கள் இவ்வாலயத்தில் பூமுடித்து பார்த்து உத்தரவு பெற்று திருமணம் நிச்சயிக்கின்றனர். குறிப்பாக குழந்தை பேறு இல்லாதோர் அதிகம் பேர் வருகின்றனர். அவர்கள் தங்களது புடவை முந்தானையை கிழித்து கோவில் வளாகத்தில் உள்ள வில்வ மரக் கிளையில் தொட்டில் கட்டி செல்வார்கள். குழந்தை பிறந்த பின் குழந்தையை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து தம்பதி இருவரும் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். குலதெய்வம் தெரியாத பலரும் இந்த காமாட்சி அம்மனை சிவராத்திரி நாளில் குடும்பமாக வந்து வழிபடுகின்றனர். மற்ற அம்மன் கோயில்கள் போல இங்கு பொங்கல் வைக்கும் வழக்கம் கூட இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திங்களில் முதல் 3 நாட்கள் ஆடி பள்ளைய திருவிழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் ராஜகம்பளம் நாயக்கர் சமுதாயத்தின் தேவராட்ட நிகழ்வு சிறப்பாக இருக்குமாம். இது தவிர சித்திரை வருட பிறப்பு, விஜயதசமி, கார்த்திகை திருநாள், தைப்பொங்கல், மாத பிறப்பு, பௌர்ணமி நாட்களிலும் பிற நாட்களில் இந்த கோயிலில் தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவிலேயே பல்வேறு கோவில்களில் பின்பற்றப்படாத நடைமுறைகளும் பழக்கங்களும் இக்கோவிலில் நடைமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு மூலவருக்கோ உற்சவருக்கோ சிலை கிடையாது. அடைத்த கதவுக்கே 3 கால பூஜை நடைபெறும். கருவறை கோபுரமோ ராஜகோபுரமோ இல்லை, குச்சுப்புல் கோபுரமே அமைக்கப்பட்டு உள்ளது. கதவின் முன்பாக திரிசூல வடிவமாகவும் நாகக்குடையின் கீழாக எழுந்தருளி அருள்பாலித்து வரும் மூங்கிலனை காமாட்சி அம்மனை ஒருமுறை கண்டு தரிசித்தாலே பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தரும் அற்புத வரமளிப்பவள் இந்த மூங்கிலனை காமாட்சி அம்மன். குலதெய்வம் தெரியாத மக்களுக்கு இந்த காமாட்சி அம்மன் குலதெய்வமாக விளங்குகிறாள். உருவ வழிபாடு கிடையாது, பள்ளி எழுச்சி, பள்ளியறை பூஜை கிடையாது, கொடிமரம், வாகனம், உற்சவர், மூலவர் இப்படி எதுவுமே கிடையாது. சுவாமி புறப்பாடு, யாகங்கள் கிடையாது. எந்திர பிரதிஷ்டை, மந்திர பிரதிஷ்டை, விக்கிரக பிரதிஷ்டை கிடையாதாம். கும்பாபிஷேகங்கள், யாகங்கள் போன்ற எதுவுமே கிடையாது. ஆனாலும் சாதாரண நாட்களிலும் குறிப்பாக வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவு பக்தர்கள் காமாட்சியம்மனை வழிபட வருகிறார்கள். பூர்வ ஜென்ம கர்ம வினையை நீக்கும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அம்பாள் திரிசூலம், இருவேல்கள் கொண்டும் நிறைவாக காட்சி தரும் அம்பாளை ஒரு முறையாவது நேரில் சென்று தரிசிப்போம். அம்பாளின் பரிபூரண கருணையால் வளமுடன் வாழ்வோம். மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில்.